உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் யூவி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இபி ஆபீஸ்ல டாடா பாத் ரோடு நேரா பாத்தீங்கன்னா இது சாய்பாபா காலனி போற ரோடு பாருங்க. இதுதான் அந்த இபி ஆபீஸ். இது நேரா பாத்தீங்கன்னா சிவானந்தா காலனி போற இடத்துலதான் இங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் பழமுதிர் நிலையம். உங்களுக்கு எல்லா ஜூஸ் வந்து 20 ருபீஸ்ல இருந்து 80 ருபீஸ், அதிகபட்சமே 80 ரூபா வரைக்கும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். வணக்கண்ணா. உங்க பேரு, கடை லொகேஷன் என்னன்னு சொல்லிருங்க. கடை பேரு ஸ்ரீ மருதமலை ஆண்டவர் பழமுதிர் நிலையம். கடை இருக்க இடம் வந்து டாடா பாத் சிவானந்தா காலனியில இருக்குங்க. இங்க வந்து எல்லாமே கட் பண்ணி அப்பப்போ கட் பண்ணி தான் ஜூஸ் போடுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட இதுல வந்து விலை ரொம்ப கம்மியாவே இருக்கும். மேக்சிமம் வந்து 20 ரூபாயில இருந்து 40 ரூபா தான் அதிகமான ஜூஸ். ஒரு ஜூஸ் மட்டும்தான் 80 ரூபா, மாதுளை ஜூஸ் மட்டும் தான் 80 ரூபாயில இருக்கும். மேக்சிமம் தர்பூசணி ஜூஸ் 20 ரூபா இருக்கும், கொய்யா ஜூஸ் 20 ரூபா இருக்கும், திராட்சை ஜூஸ் 30 ரூபா, ஆப்பிள் ஜூஸே 30 ரூபா தான் இருக்குங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறோம். கோயம்புத்தூர்லயே இந்த விலைக்கு யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தாட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர்ல வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது? சம்மர்ல வந்து எப்பவுமே மாம்பழ ஜூஸ் 20 ரூபால தான் இருக்கும். சம்மர்ல மேக்சிமம் நாங்க மழை காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் ஒரே விலைக்கு தான் கொடுப்போங்க. அந்த டயத்துக்குலாம் விலை எல்லாம் மாற்ற மாட்டாங்க. அப்பப்போ சீசனுக்கு என்ன இருக்கோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை வந்து கம்மியா தான் கொடுப்போம் நாங்க. ஆப்பிள் ஜூஸ்லாம் சீசனுக்கு 20 ரூபாய்க்கு கூட தான் கொடுப்போம் நாங்க. இந்த இது வந்து எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கு? இது வந்து இந்த கடை வந்து 11வது வருஷம். 11 வருஷமா ரன் பண்ணிருக்கீங்க. இது மக்களோட வரத்து எப்படி இருக்கு? மக்கள் இருக்க ஜாஸ்தியா தான் இருக்காங்க, கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் எங்களுக்கு வியாபாரம் வந்து அதிகமா தான் இருக்குங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இங்க ஜூஸ் சாப்பிட்டுருக்காரு, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதனால நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தா நீங்க விலைப்பட்டி எல்லாம் வந்து யாருக்குமே கேட்க கூடாதுன்னு சொல்லி எல்லாமே போர்டு டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க. அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல வந்து எப்படி ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் போடுறீங்க, அது நீங்க கிளிப் காட்ட முடியுமா பப்ளிக் ஃபாலோவர்ஸ்க்கு? கண்டிப்பா காட்டுவோம் சார். பார்க்கலாங்களா? காட்டுவோம் வாங்க. இதுல வந்து நீங்க இந்த டிஃபரெண்டா நம்ம எப்பவும் இல்லாத மாதிரி டிஃபரெண்டான ஜூஸ் எது? அது அத்திப்பழம் வந்து அத்திப்பழ ஜூஸ் இருக்குங்க. அத்திப்பழ ஜூஸ் வந்து 40 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி தான் விலை இருக்கும். டிராகன் ஜூஸ்ல 40 ரூபாய்க்கு தான் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெரி இருக்கு, ப்ளூபெரி 100 ரூபா தான். பிளாக்பெரி இருக்கு, அதுவும் 100 ரூபா தான். அதுக்கப்புறம் கத்தாழை ஜூஸ் எல்லாம் இருக்குங்க. எங்கே கிடைக்காத ஜூஸ்லாம் ஒரு சில ஜூஸ் கத்தாழை ஜூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கத்தாழை ஜூஸ் 40 ரூபா தான் இங்க இருக்குங்க. கத்தாழை ஜூஸ் இருக்குங்க. அதுல கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்ல. ஆமாங்க, அது கத்தாழை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால கத்தாழை எப்பவுமே இருக்கும். மேக்சிமம் வந்து டிராகன் வந்து எப்பவுமே இருக்கும் எங்கள்கிட்ட. எப்பவுமே கிடைக்கும். அத்திப்பழம் எப்பவுமே இருக்கும். சீசனே இல்லாம இருந்தாலும் அத்திப்பழ ஜூஸ் கண்டிப்பா கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் கடையில ஒரு சில ஜூஸ் கடையில போட்டீங்கன்னா ஒரு மாதுளை, ஆப்பிள், மாம்பழம் இந்த மாதிரி எடுத்து அந்த சீசன் டைம் வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட எல்லா வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸும் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அத்திப்பழம் மெயினா இருக்கு, டிராகன் ஃப்ரூட், இன்னொன்னு சொன்னீங்க ப்ளூபெரி, பிளாக்பெரி, இது எல்லாமே வந்து எல்லா காலங்களிலும் இவங்ககிட்ட கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல டிஃபரெண்டான ஜூஸ்ல நம்ம எல்லாம் ட்ரை பண்ண போறோம். அது என்ன டேஸ்ட்ல இருக்கு? ஏன்னா ஃப்ரூட்ஸ்னாவே சூப்பரா இருக்கும், அது ஜூஸ் அதை விட நல்லா தான் இருக்கும். இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்ல எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை பத்தி நம்ம ஒரு கிளிப் பார்ப்போம். இது வந்து டிராகன் பழங்க. இது அப்பப்ப கட் பண்றது. அதிகமா கட் பண்ணாலும் வீணா போயிடும். ஒரு 1 கிலோ அளவுக்கு தான் கட் பண்ணி வைப்போம் நாங்க. போடுறோம், பாத்துக்குவோம். அடுத்து பாலுங்களா? பால் ஊத்துறோம். அடுத்து சர்க்கரை போடுறோம். இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாவே இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் வாசனையா வந்து ஃப்ரெஷ்ஷா போடும் போதே கொஞ்சம் நல்ல மனமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. வந்து எப்போ வந்து கேட்டாலும் அத்திப்பழ ஜூஸ் வருஷம் ஃபுல்லாவே எங்க கடையில கிடைக்குங்க. ஒண்ணு வந்து அத்திப்பழ ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அத்திப்பழ ஜூஸ் வந்து சீசனுக்கு ஒரு விலை, சீசன் இல்லாத ஒரு விலை கிடையாதுங்க. எப்பவுமே எங்கள்கிட்ட 40 ரூபா தான் ஜூஸ் விலை. இது மற்ற கடையோட இங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அத்திப்பழ ஜூஸ் போடுறோம், ஃப்ரெஷ்ஷா போடுறோம். பாருங்க எப்படி போடுறோம்னு பாத்துக்கு.
இது வந்து ஸ்ட்ராபெரி பழங்க. இது வந்து வருஷம் ஃபுல்லா இங்க கிடைக்கும். கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து குழந்தைங்க வந்து வருவாங்க. குழந்தைங்க வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபேமிலியோட வரவங்க குழந்தைங்க வந்து ஸ்ட்ராபெரி தான் வந்து கேட்குறாங்க. அதனால நாங்கள் வந்து வருஷம் ஃபுல்லா இங்க ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதோட ஜூஸோட விலை வந்து 40 ரூபாங்க. இது வந்து ஊட்டியிலிருந்து வர ஸ்ட்ராபெரிங்க இது. இது வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க இது கேட்கறது வந்து கேட்கும் போதுதான் நாங்க ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி போட்டு தருவோங்க. பால் வந்து நாங்க வந்து பால்காரங்கள்ட்ட தான் வாங்குறோங்க. பால் வந்து காய்ச்சி தான் ஊத்துறோம். குழந்தைங்களுக்கு அதிகமா பால் பிடிக்கிறதுனால நாங்க பால் எல்லா ஜூஸும் கலந்து தான் போடுவோங்க. நம்ம கடையில இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஆரஞ்சு மட்டும்தான் போட முடியுங்க. இது வந்து சாத்துக்குடி சக்கை தனியா, அதோட விதை தனியா வந்துருங்க. அதோட ஜூஸும் தனியா வந்துருங்க. இது வந்து சாத்துக்குடி ஜூஸ் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து அதிகமா வந்து இங்க வந்து கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. விதையும் சக்கையும் தனியா வர்றதுனால கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. நல்லா இருக்குங்க ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸ் அதிகமா சாத்துக்குடி ஜூஸ் சுகர் உள்ளவங்க தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பால் பால் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம். டைரக்டா வந்து பிளேனாவே நிறைய சுகர் உள்ளவங்க இந்த வாக்கிங் போறவங்க நிறைய பேர் வந்து சாத்துக்குடி ஜூஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தண்ணி பால் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டோம். பிளேனாவே நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதுக்கான கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இங்க சுகர் உள்ளவங்க வந்து நிறைய பேர் சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸ் தனியா வந்துடும், சக்கரை தனியா வந்துடும். தனியா வந்துடும். இது வந்து பிளாக்பெரிங்க. இங்க வந்து பிளாக்பெரி ப்ளூபெரி இங்க கிடைக்குங்க. இது வந்து நிறைய அதிகமான வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் விரும்பி சாப்பிட்றதுனால இதையும் நாங்க வச்சிருக்கோம். எப்பவுமே வருஷம் ஃபுல்லா இது கிடைக்குங்க. கேட்கும் போது தான் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுப்போம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ்னாவே அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால இதையும் நாங்க வச்சிருக்கோங்க. இதுல வந்து எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன தண்ணி ஊற்றி வைப்பீங்கன்னா பால்? இது பால் தான் மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி ஊற்றினா டேஸ்ட் கிடைக்காது. பால் ஊற்றி ஐஸ் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இது இருக்குங்க. டைரக்டாவே இந்த சாப்பிடலாம். டைரக்டா சாப்பிடலாம். டைரக்டா சாப்பிட்டா நல்லா இனிப்பாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது வந்து மீடியமான சைஸ்ல 6 பழம் வந்து ஒரு ஜூஸுக்கு போதுமானதுங்க. இது வந்து போட்டு பால் ஊத்துனுங்க. பால் வந்து அதிகமா ஊத்துனாதான் நல்லா இருக்குங்க. இது வந்து தோலோட சாப்பிடலாங்களா? இது தோலோட சாப்பிடலாங்க. தோலோட சாப்பிட்டாதான் ரொம்ப சத்தானதுங்க. இது வந்து நீங்க ஜூஸ் வந்து ஐஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்குங்க. ஃப்ரூட் கடையில வந்து ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் குடிக்கிற அனுபவம் வந்து உண்மையான ஒரு புதுசானதுதான். என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கோன்னு பாத்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட், அத்திப்பழம், ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி. ஏன்னா எல்லா ஜூஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஏன் இது மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம்னா இதெல்லாம் வந்து சீசன் டைம்ல ஒரு சில கடைகள்ல கிடைக்கும், எல்லா இடங்கள்லயும் கிடைக்காது. இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா 365 days வருஷம் ஃபுல்லாமே எல்லா ஃப்ரூட் ஜூஸும் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம டெய்லி ரெகுலரா வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். டிஃபரெண்டா வந்து கிடைக்கிறத வந்து நம்ம டிஃபரெண்டா சாப்பிடறதுக்கு வேண்டியதான் இந்த 4 ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராகன் ஃப்ரூட் தான். 4 ஜூஸ் குடிக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் போட்டாங்க, குடிச்சுதான் ஆகணும்.
கொஞ்சம் அந்த பருபருப்பா வலுவலுப்பு தண்ணியோட இருக்கு. இந்த ஃப்ரூட்டோட சேர்ந்து அரைக்கிற அந்த விதையெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்க. குடிக்கிறதுக்கு நல்லா ஒரு ஸ்வீட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அத்திப்பழம். அத்திப்பழத்தோட மருத்துவ குணங்களும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அத்திப்பழம் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாமே அத்திப்பழம் ஜூஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பெங்களூர்ல இருந்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வருஷம் ஃபுல்லா கிடைக்கிறங்காட்டிக்கு இந்த கடையில எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணலாம் யாரா இருந்தாலும். ஜூஸ் ரொம்ப திக்கா இருக்கு, நம்ம கூழ் குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்டாலில வராது, ரொம்ப கெட்டியா இருக்கு அந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா. வா, திணற வேண்டியதா இருக்கு, ரெண்டாவது ஜூஸ் அடிக்கவே முடியல. இருந்தாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த டேஸ்ட் கொடுக்கற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் தனித்துவமா தெரியும். அதை நீங்க குடிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸ்ட்ராபெரி கிட்ஸுக்கு வேண்டிய இந்த ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க. ஏன்னா இதோட வரவங்க அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு டைம் ஒரு கிட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி கேட்டு கிடைக்காதங்காட்டிக்கு அவங்க கிட்ட இருந்தது ஒரே ஒரு தான். 2 கிட்ஸ் வந்திருக்காங்க, ஒரு ஸ்ட்ராபெரியில போட்டு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் வந்து ஏக்கத்தோட போயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக வருஷம் ஃபுல்லா கிடைக்கிறதுக்கும் இது ஏற்பாடு பண்ணி ஊட்டியில இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. சப்போஸ் கிடைக்காதப்போ அவுட்டர்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன லைட்டா புளிக்குது, இது புளிக்குங்களா? லைட்டா புளிக்குது இந்த ஜூஸ். அந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் புளிப்பு தன்மையா தான் இருக்குது ஸ்ட்ராபெரி. என்னால குடிக்க முடியல என்னால. பிளாக்பெரி ஜூஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல செய்யறது. ஒரு சாக்லேட் அந்த பிளேவர், ஐஸ்கிரீம் அந்த சாக்லேட் பிளேவர் மாதிரி அப்படியே இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது. பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து சொல்ல முடியாது, ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் அந்த பிளேவர், ஐஸ் எல்லாம் போட்ட அடிக்க வேற லெவல்ல இருக்கு. ஒரு டேஸ்ட் யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கு. ரெண்டு ஜூஸ் கிட்டத்தட்ட இது 1/4 லிட்டர் வருமா ப்ரோ? இது 1/4 லிட்டரு. ஆல்ரெடி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சாச்சு. இது ரெண்டுலயும் ஆஃப் தான் முடியுது. சம்மர் சீசன்ல ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெல்த் தேடி தானே, ஜூஸ் தானே, எவ்வளவு குடிச்சாலும் ஒண்ணாகாது. அதனால நான் 4 ஜூஸ் வாங்கி கிட்டத்தட்ட 3 ஜூஸ் பக்கமா எல்லாத்தையும் குடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை பை. என்று உங்கள் யூவி.